லோக்சபா தேர்தலில் பிரச்சாரத்திற்காக சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்துடன் கொடைக்கானலில் ஏப்ரல் 29 முதல் மே 4ஆம் தேதி வரை ஓய்வெடுக்க உள்ளார். லோக்சபா தேர்தலுக்கு பின் முதல்வர் ஸ்டாலின் மாலத்தீவிற்கு சென்று குடும்பத்துடன் ஓய்வெடுப்பதாக தகவல் வெளியான நிலையில் கொடைக்கானல் வரவுள்ளார். ஏப்ரல் 29ஆம் தேதி இங்கு வரும் ஸ்டாலின் பாம்பார்புரம் தனியார் ரெசார்ட்ஸில் மே 4ஆம் தேதி வரை குடும்பத்துடன் ஓய்வெடுக்க உள்ளார். முதல்வர் செல்லும் இடங்கள், ரோடுகள் குறித்து திண்டுக்கல் எஸ்பி பிரதீப் அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்தார். அதைத் தொடர்ந்து கலெக்டர் பூங்கொடி இன்று கொடைக்கானலில் ஆய்வு செய்யவுள்ளார். கடந்த 2021 சட்டசபை தேர்தல் முடிந்த பின் ஓய்விற்காக குடும்பத்துடன் முதல்வர் பாம்பார்புரம் ரெசார்ட்ஸில் ஒரு வாரம் தங்கினார். அதைத் தொடர்ந்து தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வரானார். தற்போது லோக்சபா தேர்தல் முடிவுற்ற நிலையில் அதிலும் வெற்றி பெற வேண்டும் என்று சென்டிமெண்டாக கொடைக்கானலில் தங்கவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதல்வர் வருகையையொட்டி 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். பாதுகாப்பு கருதி ஏப்ரல் 29 முதல் மே 4 வரை கொடைக்கானலில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டது.